அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்ததாக நமது சகோதரர் சித்திக் அவர்கள் நமது பணிகள் என்கின்ற தலைப்பில் உங்களிடத்தில் ஒரு சிறிய உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தாருல் இல்ம் வாழ்வியல் பயிற்சி மையத்தின் சார்பாக நாம் தொடர்ச்சியாக நம்மால் இயன்ற பணிகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழனைத்தும். இதில் முதல் பணியாக பெண்களுக்கான மக்தபு மதரசாவை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். இதில் நாம் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் 40 வயது 45 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிலர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ வயசாயிட்டேன், நான் ஓத முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு தயக்கத்தின் விளைவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 40 வயதில் உள்ளவங்களும் 45 வயதில் உள்ளவங்களும் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இறைவனுடைய வேதமான திருமறை குர்ஆனை அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓதி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுக்கு திருமறை குர்ஆனை அந்த தொடர்பு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வாய்ப்பினை, அரிய வாய்ப்பினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் ஆண்களுக்கும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மக்தபு மதரசாவை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது ஆண்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஆசிரியரை போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு பெண் ஆலிமாவை கொண்டும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் குழந்தைகளையும் ஆண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் அனுப்பி வைங்க. அடுத்ததாக வாரம் மார்க்க அமர்வுகளும் நமது தாருல் இல்ம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதற்கும் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஆண்களுக்காக மாதாந்திர அறிவும் அமலும் என்கின்ற ஒரு வகுப்பு. இது சும்மா ஏதோ ஒரு புத்தகங்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான அத்துணை செயல் திட்டங்களையும் நாம் வகுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கிளாஸை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஆண்களுக்கு மட்டும். அதிலும் வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலந்து கொள்ளுங்கள். அடுத்து மாற்று மத மக்களுக்கான திருக்குர்ஆன் அன்பளிப்பு. யாராவது திருக்குர்ஆனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்பு கொண்டாலோ அல்லது வேறு சகோதரர்களின் மூலமாக நம்மை தொடர்பு கொண்டாலோ அவர்களுக்கு திருக்குர்ஆன் அன்பளிப்பு வழங்கி அவர்களுக்கு தாவா செய்யக்கூடிய அந்த பணிகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்து பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த திட்டம். நீங்கள் யாராவது சாப்பாடு மிச்சமானாலோ அல்லது நீங்கள் ஒரு கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம அழைத்தால் அதை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளையும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் ஒரு கைப்பிடி அரிசி சதக்கா திட்டம். இதுதான் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக தொடர்ச்சியாக இதில் பல மக்கள், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களில் பல மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதில் பங்களிப்பு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அரை கிலோ அரிசியிலிருந்து 10, 15, 25 வரைக்கும் உங்களால் இயன்ற பங்களிப்புகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இதில் யாரும் சேர விரும்பினீங்கன்னா கூட தாவா ஸ்டால் அங்கே போடப்பட்டிருக்குது, அந்த வாளிகள் வைக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் வாங்கி கொண்டு செல்லலாம். அதே போல் இரத்த தான சேவைகள், அவசர தேவையாக இரத்த தான சேவைகள் ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா நாம் அதையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மால் இயன்ற அளவு அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் மாதாந்திர மருந்து மாத்திரைகளை வழங்கக்கூடிய அந்த பிறர் நலம் நாடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம் ஒரு தாவா பணியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, ரூபாயாக கொடுக்காம நாம் என்ன பண்ணிடுவோம், அவங்களுக்கு யாருக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படுதோ அவங்கள்ட்ட இருந்து அந்த ரிசிப்டை வாங்கிக்கிட்டு டாக்டருடைய சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட மருந்து மாத்திரைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த பணியும் நடந்து கொண்டு வருகின்றது. அடுத்து ஏழைகளுக்கான மருத்துவ உதவிகளையும் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ரமலான் மாதங்கள் வந்துட்டு அப்படின்னா இரவு வணக்க வழிபாடுகள், பயான் நிகழ்ச்சிகள், அதே மாதிரி சஹர் உணவு, அதே மாதிரி ரமலான் போட்டிகள், இப்படி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ரமலான் மாதத்திலையும் சில பணிகளை நம்மால் இயன்ற அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து கூட்டு குர்பானி திட்டம், அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பெருநாள் தொழுகை, திடல் தொழுகை, நபி வழியில் திடல் தொழுகை, இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சமூக பணிகளாக மரம் நடுதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அதே போல் வெள்ள நிவாரண பணிகள், இது போன்ற பணிகளும் நம்மால் இயன்ற அளவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி திருமண வீடுகள், யாராவது திருமணத்தில் நம்மை அழைத்து எங்களுடைய திருமணத்தில் நீங்கள் தாவா ஸ்டால் அமைச்சு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா மாற்று மத மக்களுக்கான அந்த தாவா ஸ்டால், திருக்குர்ஆன் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி அந்த மாற்று மத மக்களுக்கு தேவையான அந்த புத்தகங்களை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இது போன்ற நன்மையான காரியங்கள் தொடரணும் அப்படின்னா உங்களால் இயன்ற பங்களிப்புகளை நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா?
செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் ஒரு வசனத்தில், அணு அளவு நன்மை செய்தவரும் அவர் அந்நாளில் என்ன பண்ணுவார், அதை காண்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அந்த அடிப்படையில் இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. இன்னும் மக்களுக்கு பயனளிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் பண்ண வேண்டிய தேவை இருக்குதுனால உங்களுடைய ஒத்துழைப்புகள் என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.